நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும். சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். இதை நீ உணர வேண்டும். என்னுடைய முழு நம்பிக்கை, இதை எவ்வளவு பேர் உணர்ந்திருப்பீர்கள். காலங்கள் வேண்டுமானால் கடந்து போகலாம், ஆனால் வேதங்கள் உன்னை விட்டு கடந்து போகாது. ஏனென்றால் வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நமசிவாயமே. துன்பங்கள் உன்னை எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் நீ எதற்கும் கவலைப்படாதே. இன்பமான சொல் உன்னை ஒரு நாள் கைப்பற்றும். என் ஈசன் அருளால் என்பதை என்றும் நீ மறவாதிரு. உன்னை நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நினைப்பதற்கு என் ஈசன் ஒருவன் இருக்கிறான். எதற்கும் நீ மனம் கலங்காதே. மனிதர்களை நீ நினைத்தால் உனக்கு வெறும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் சிவனை நினைத்தால் உமக்கு வெற்றியும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவனை உண்மையாக உணர்ந்த பிறகுதான் தெரிகிறது, இங்கு மாயை மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து மனிதர்களுமே மாயை என்று எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே. அனைத்தும் மாயை. நீ பார்ப்பது அனைத்தும் மாயை என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே. இங்கு அனைத்துமே மாயை. நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீ உன்னை உணர்ந்தால் நீயும் கடவுளாகிறாய். சிவன் கொடுப்பதை எவராலும் தடுக்கவும் முடியாது, சிவன் தடுப்பதை எவராலும் கொடுக்கவும் முடியாது என்பது வரலாறு. இது உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இளமையிலேயே இறைவனை தேடு. முதுமையில் தேட நினைக்காதே. அது பக்தி அல்ல, மரண பயம் என்பதை மறவாதிரு மனமே. எப்போதெல்லாம் உன்னை சுற்றி இருள் சூழ்கிறதோ அவ்வப்போதெல்லாம் என் ஈசன் உன் முன்பு ஒளியாக சிவமாக அமர்ந்திருக்கின்றான். அவனை என்றும் ஒருபோதும் நீ மறவாதிரு மனமே. எவ்வப்போதெல்லாம் உன்னுடைய நிலைமை தடுமாறுகிறதோ அவ்வப்போதெல்லாம் உன் ஈசனை நீ உணரு. ஏனென்றால் அவனை உணர்வதை விட உனக்கென்று இங்கு யாரும் இல்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னுள் இருக்கும் சிவத்தை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்குள் இருக்கும் ஆத்மாவான சிவஜோதியை நீ உண்மையாக உணரலாம். முடி சார்ந்த மன்னரும் மற்ற அடியவர்களும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு மனமே. எனக்குள் நீ, உனக்குள் நான். அவன் உன்னுள்ளும் இருக்கிறான், உனக்குள்ளும் இருக்கிறான். அவனை உண்மையாக நீ உணர்ந்தால் அனைத்தையும் உணர்ந்ததுக்கு சமம். உன்னுடைய நிலை எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பன் ஈசனுடைய இரு கரமும் உன்னை பற்றி கொள்ளும். எதற்கும் நீ பயப்படாது, தைரியமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன். நான் எனும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய். மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன், என்னை வணங்கச் செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சலிப்புடன் நீ ஒத்தி போடும் செயல்களை உன் கண் முன்னே வேறொருவர் செய்து உன்னை முந்தி செல்கிறார்கள். இனியும் சோம்பல் கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கும் நல்ல செயல்களை செய். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது. உன் எண்ணம் நல் எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடுதான் இருப்பேன். இறுதியில் நான் நிற்கும் பக்கமே வெல்லும். பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான் தேவை. மனம் தளராதே, நான் உடன் இருக்கிறேன். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன்.
வெற்றி நிச்சயம். நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கெஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். உன் அப்பன் ஈசன் நான் தான் இதுவரை உன்னை காத்து வருகிறேன். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று ஒரு முறை பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். என் பிள்ளையே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும், ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதி அடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வில் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா. இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரமல்ல குழந்தையே. நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன். என்னை வந்து தரிசனம் செய், உனக்கு மன நிம்மதி கிட்டும். பல அதிசயங்களை நான் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். இது சத்தியம். நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிரு. வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆடி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதும் துன்பம் நேராது. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்றும் இருப்பேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகிறேன். இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய். இது ஈசனின் வாக்கு. அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு. எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய். நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். கவலைப்படாதே. யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலரச் செய்வேன். நீ அமைதியாக இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன். உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். ஈசனின் பக்தன் என்பது சாதாரண காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகிற விஷயமானாலும் என் ஈசன் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாமல் இரு. உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன். ஈசனே என்று என் நாமத்தை சொல். நான் உன் கூட இருப்பதை நீ உணர்வாய். ஆணவத்தால் தவறு செய்யாமல் நிதானமாக இருந்தால் நீண்ட பலனை அனுபவிக்கலாம். கையில் பணம் தங்குவதே இல்லை என்று வருந்தியவர்கள் இப்போது நிலைமை மாறி இருப்பதை உணர்ந்திருப்பார்கள். சிலருக்கு நீண்ட வருடமாக இருந்த தடையும் விலகிவிட்டது. பணம் வரும் நேரம். முடிந்த உதவிகளை மற்றவருக்கும் செய்யுங்கள். புண்ணிய காலத்தில் செய்யும் புண்ணியத்தால் வாழ்க்கை தரும் கூடுதல் பரிசினை அனுபவிப்பார்கள். ஈசன் அருளால் நான் மேலும் பல புண்ணியங்களை செய்வேன் என்று ஒரு முறை மனதார பதிவிடு. பாவம் குறைந்து புண்ணியம் பெருகும். என் பிள்ளையே, நீ செல்லும் இடத்தில் சூழல் எப்படி இருக்குமோ என்று நினைத்து அச்சமோ கவலையோ வேண்டாம். எப்படி இருந்தாலும் அந்த சூழலை என் துணையால் நீ உனக்கு சாதகமாக மாற்ற உன்னால் முடியும். எனவே சூழல் எப்படி இருக்குமோ, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்ற கவலை வேண்டாம். தேவை தன்னம்பிக்கையும்
நேர்மறை எண்ணங்களும் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அதனை தாண்டி நீ சென்று கொண்டிருக்கிறாய். நீ வீழ்ந்து விடவில்லை. எதையும் சந்திக்கும் மனப்பக்குவமே வாழ்க்கையை மாற்ற உதவி புரியும். அப்பன் ஈசன் துணை இருக்க வேறு கவலை வேண்டாம் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். மகிழ்வாக இரு. என்னை முழுமையாக உணர்வதற்கு சிவன் இருக்கிறான், என் எம்பெருமான் இருக்கிறான். அந்த பாக்கியத்தை விட வேறு எனக்கு என்ன வேண்டும்? எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய பிறப்பு எந்த இடத்தில் தொடங்கியதோ அதே இடத்தில் உன்னுடைய முடிவானதும் தொடங்கிவிட்டது என்பதை உண்மையாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாக உணர வேண்டிய ஒரு விஷயம், உன் முன்பு சிவமாக அமர்ந்திருக்கிறான். உண்மையாக அவரை நீ உணரு. 1000 எதிரிகள் உனக்கு பின் இருந்தாலும் உனக்கு முன் சிவன் அமர்ந்திருக்கிறான். அவன் இருக்கும் வரை உன்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை உணர்வதற்கு தான் காரணம் தேவையே தவிர அவனை உணர்வதற்கு அவன் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் ஒன்றே போதும். அவனை உண்மையாக நீ உணர்ந்து விடலாம். துணிச்சலுடன் செயற்பட எப்போது முடிவு எடுத்தோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. இவளை படாதே. பட்ட கஷ்டங்களுக்கு பலன் தரப்போகிறேன். உன் நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். மழை நீர் மனிதனுக்கு சொன்ன கதை. நான் கங்கையில் கலந்தால் புனித நீர், கழிவு நீரில் கலந்தால் சாக்கடை, கடலில் கலந்தால் உப்பு, பூமியில் ஊறினால் குடிக்கும் நீராய் ஊற்றாய் வருகிறேன். மனிதா, என் நிலைதான் உனக்கும். சேர்க்கை எவ்வழியோ நீயும் அவ்வழியே. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். தர்மத்தை கடைபிடிக்கும் நல்லோர்களை ஏசுவதும் பேசுவதும் நல்லோருக்கு நன்மையையும் பேசுவோருக்கு கெடு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவரை பற்றி அறியாமல் புறம் பேசுவது பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.